ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நேற்று எபிசோட் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பேசணும், அதை நான் பேசி ஷேர் பண்ணுறேன் அந்த பைக் ரைட் பற்றி. பட் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரியை விட்டு 8 மாதத்தில் பிரிய போகிறோமே அப்படிங்கிறத நினச்சி நம்ம விஜய் பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கான ரீசன் நம்ம குமரன் கங்காவை நினச்சி ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார் இல்லையா. ஸோ அந்த ஃபீலிங் நினச்சி நம்ம விஜய் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நம்மளால காவேரி பிரிஞ்சு இருக்க முடியாது, நம்ம ஏன் அப்படி இருக்கும், குமரனோட லைஃப் வேறு மாதிரி, நம்ம லைஃப் வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரை கன்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலும் பட் அவருக்குள்ளே இருக்க காதல் வந்து அவர் அதையும் தாண்டி வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லும். பட் என்ன ஒரு வருத்தம்னா, எப்போ கங்காவும் குமரனும் வந்தாங்களோ அதுலேருந்து நம்ம விகேயோட ட்ராக் வந்து சீன்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ அப்படி காமிச்சாலும் விஜயோட ட்ராக் தனியாக காமிக்கிறாங்க, காவேரியோட ட்ராக் தனியாக காமிக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ அந்த பாண்டிங்கோட ட்ராக் காமிக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அந்த வைபு குறையிற மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ கொடைக்கானல் ட்ராக் நம்ம வேறு லெவலில் எதிர்பார்த்தோம், பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து ட்ராக் கொண்டு போகவே இல்லை. ஸோ எப்படி இருந்த விஜய் காவேரியை கொஞ்சமாக அவங்களோட சீன்ஸ் வந்து ரொம்ப அழகாக மெழுகு ஏற்றி இப்போ வந்து இதில் பாட்டியிருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து கொடைக்கானலில் நம்ம எதிர்பார்த்த சீன்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து தேடி வந்து கட்டிப்பிடிச்ச சீன்ஸ்லாம் வேறு லெவல். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து எப்போ கங்காவும் காவேரியும் சேர்ந்தாங்களோ, பட் அதனால் அக்கா தங்கச்சி சேரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் அன்எக்ஸ்பெக்டாக அந்த ட்ரூத் ரிவியல் பண்ணாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் அவங்களுக்கும் கொஞ்சம் சீன் வச்சுட்டு கங்காவுக்கும் காவேரிக்கும், அதே மாதிரி விஜய் காவேரிக்கும் ரெண்டு பேருக்குமான ஒரு அழகான பாண்டிங்கில் ஒரு சீன் வச்சுருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். பட் நான் எதிர்பார்த்தது நடக்கல. அதே மாதிரி ரிசப்ஷனுக்கான ஷூட்டிங் இது வரைக்கும் நடக்கவே இல்லைங்க. என்ன நினச்சி மேபி 2 hours எபிசோட் போடுவாங்க இந்த வீக் அப்படின்னு நினச்சேன் அந்த ட்ராக் வச்சு. ஏன்னா இப்போ எவ்ரி சண்டே வந்து 2 hours எபிசோட் டெலகாஸ்ட் பண்ண போகிறாங்க இல்லையா. பட் ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சின்ன மருமகள் சீன் தான் வந்து டெலகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம். இப்போ வரைக்குமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வீட்டில் தான் ஷூட்டிங் போகுது. ஒரு வேளை வந்து ரிசப்ஷன் சீன் எடுக்காமலே வாயாலே ரிசப்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு வருவாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் அதுக்கான சீன் எதுவுமே ஷூட் பண்ணவே இல்லை. கொடைக்கானலேருந்து வர மாதிரி சீன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் தான் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ 2 days பார்த்தீங்கன்னா காவேரி, குமரன், ராகினி இவங்க எல்லாருமே சேர்ந்து லைவ் வந்திருந்தாங்க. ஸோ நேற்றுக்கும் இன்றைக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தால் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ ஹோல் ஃபேமிலியுமா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பசுபதி பார்த்தீங்கன்னா நஜத்தில் சீரியலில் வில்லனாக இருந்தாலும் நிறைய ஆஃப் ஸ்க்ரீன் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாரு. ஸ்பெஷலி நம்ம விஜய் கூட இருக்க ஆஃப் ஸ்க்ரீன் ஃபோட்டோஸ் நிறைய அவர் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லைவ் வரும்போதும் நிறைய பேர் வந்து விஜய் காமிங்கன்னு தான் சொல்கிறாங்க. பட் அது வரைக்கும் நானுமே கேட்டிருந்தேன் விஜய் காமிங்க அப்படின்னு சொல்லி. பட் அவர் ஷார்ட்டில் இருந்ததுனால வந்து காமிக்க முடியல. அவங்க வந்து ஷார்ட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் என்னைக்காவது லைவில் ஜாயின் ஆவார். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை.